ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 விதமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு முருங்கை ரொட்டி. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு முருங்கை இலை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மாவை பிசைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொட்டி சாஃப்டாக கிடைக்கும். 2 நிமிஷம் போல் இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததுலேருந்து ஒரு சின்ன உருண்டை சைஸ்க்கு மாவை நம்ம எடுத்துக்கலாம். அதை ட்ரையான மாவை நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையான மாவில் புரட்டி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்கும் போது நம்ம கட்டையில் ஒட்டாமல் கிடைக்கும். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ போட்டுக்கலாம். பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கணும். சின்னதாக போட்டிங்க அப்படின்னா 2 3 நீங்கள் ஒரே டைமில் போட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இது சூடான தோசை கல்லில் போட்டுக்கலாம். 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றாமலும் செய்யலாம். ஆனால் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன். இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மேலே லைட்டாக எண்ணெயை தடவிக்கங்க. அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து நான் சின்ன சைஸாக 3 போட்டிருக்கேன். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் போடும்போது நம்ம ஒரே டைமில் 3 போட்டு நம்ம சீக்கிரமாகவே குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக் பரோட்டா. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே எண்ணெய் தடவி ஒரு 10 15 நிமிஷம் போல் இதை ஊற வச்சுக்கலாம். அடுத்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் உடைச்சி ஊற்றிக்கிறேன்.
2 முட்டைக்கு உங்களுக்கு 4 பரோட்டா அளவுக்கு வரும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோட ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கூடவே பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அதை ட்ரையான மாவுல ஒரு தடவை புரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி தைக்கிற கட்டையிலையும் ட்ரையான மாவு போட்டுக்கோங்க, அப்போதான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இதை நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட வேணாம், கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையை 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சோம் அப்படின்னா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். 2 ஸ்பூன் வச்சிங்கனாவே போதும். இப்போ இது நல்லா மடிச்சுக்கோங்க. நான் முக்கோண ஷேப்பில் மடிக்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். நல்லா மடிச்சுட்டு இது மாதிரி ஒட்டிக்கங்க, அப்போதான் நமக்கு முட்டை வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் ஊற்றி குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன். 2 பக்கமும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து நம்ம ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரே தான் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமா தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியா தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி சாஃப்டா கிடைக்காது. கொஞ்சமா தண்ணி ஊற்றி பொறுமையா தான் நம்ம பிசையணும். இப்ப மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்ப இதுல மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்புறமா 2 to 3 நிமிஷம் போல இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வரும். நம்ம கை வச்சு அமுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா அமுங்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும் போது தான் சப்பாத்தி நமக்கு ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். இப்ப நமக்கு மாறிடுச்சு. இப்ப இது மேல கொஞ்சமா எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் போல நம்ம ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரம் போல நீங்க அப்படியே வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். ஆனா நீங்க உடனே பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்ப இது மாதிரி ஃபுல்லா எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு 1/2 மணி நேரம் போல அப்படியே வச்சிடலாம். இப்ப 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக பண்ணதுக்கப்புறமா அது வந்து ட்ரையான மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிடலாம். எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கோங்க. அப்பதான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க ஒரே தான் தேய்க்க கூடாது. இது மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு தான் தேய்க்கணும். அப்பதான் சப்பாத்தி நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா வீட்ல உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தோசை கல்ல போட்டுக்கலாம். சுத்தி கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க. ஒரு நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மேல லைட்டா எண்ணெய் தடவிக்கங்க. இந்த பக்கமும் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா உப்பி வரும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மிச்சமான ஃப்ரைட் ரைஸ் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான டிஃபன் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மிச்சமான ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது கூட பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிக்கிறேன். அரை கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு, கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு லைட்டாக தட்டிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்லேயே காய்கறி எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸில் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணோம், அதுக்காக தான் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து நான் ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். இப்போ இதை கவரில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். கவர் இல்லை வாழை இலை எதில் வேணாலும் நீங்கள் வச்சு தட்டிக்கலாம். நான் வந்து ஆயில் இருக்க கவர் தான் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், ஒட்டவே ஒட்டாது. எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிக்கங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் நான் திருப்பி போடுறேன். இந்த பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க அப்படின்னா ரொம்ப நல்லா குக் ஆகி வரும். இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான லெஃப்ட் ஓவர் ஃப்ரைட் ரைஸ் ரொட்டி ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சொரக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 4 மணி நேரம் போல் ஊற வைக்கணும்.
அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா சொரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சொரக்காயோட தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. அடுத்து இந்த மாதிரி விதையும் நம்ம சீவி எடுத்துடலாம். தோலையும் விதையும் எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்ச சொரக்காய் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். சொரக்காய் நீங்கள் முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொரக்காய் மசியாது. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரை தோசை மாவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன். இந்த உப்புமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் செஞ்சிடலாம். வாங்க இந்த தோசை மாவு நீங்கள் புளிக்க வைக்காமலும் ஊற்றலாம், புளிக்க வச்சு ஊற்றலாம். எப்படி ஊற்றினாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சு தோசை ஊற்ற போகிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு மெலிசா வேணுமோ திக்காக வேணுமோ எப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். இந்த 5 விதமான டிஃபன் ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.